அதாவது இந்த உலகத்தில் காதல் எந்த வரையறுக்குள்ளும் இல்லாதது. அது எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனே கிடையாது. ராம் கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், எந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்படாது தான் காதல் அப்படின்னாரு. எப்பயுமே நம்மளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு காதலிக்கலை, எனக்கு பொண்ணு கிடைக்கலாம், உடனே காதல் நான் கொளுத்தம் சொல்லுவேன். நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை ஒன்றாலும் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அதெல்லாம் உங்களுக்கு மறுதளிக்கப்பட்டதோ அதெல்லாம் எனக்கு கிடையவே கிடைக்காது அப்படின்வீங்க. திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு ஒரு விஷயம் வருதுல்ல, அந்த இடத்துக்கு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா அதை தூட்டுவாங்க. அந்த விஷயங்களை பேசுவாங்க, அது எப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், அது ரொம்ப தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லும்போது, ஸோ இந்த பிரசியூம்டு இன்னோசன்ட் வெப்சீரிஸ் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுச்சு. இந்த உலகத்தில் நான் ரொம்ப ரொம்ப பத்தினி அப்படின்னு ஒரு விஷயமே இல்லை. இது எல்லாமே உங்களுக்கு நடக்காதனால உங்களுக்கு அது இல்லை, அதனால நீங்கள் அப்படி இருக்கீங்க. இந்த வேற ஒரு விஷயமாவும் சொல்லுவாங்க, இதை சான்ஸ் கிடைச்சவன் சான்ஸ் கிடைக்காதவன், அவ்வளோதான். உலகத்தில் ரெண்டே விஷயம்தான், சான்ஸ் கிடைச்சவன் சான்ஸ் கிடைக்காதவன். இப்படி தான் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்போ இல்லை அந்த மாதிரியான ஒரு சூழலோ திருமணத்துக்கு பிறகு உங்களுக்கு அமையலன்னு அர்த்தம். அப்படியான ஒரு ஆணையோ அப்படியான ஒரு பெண்ணையோ கணவனோ இல்லை மனைவியோ அது மாதிரி பார்க்கவே இல்லைன்றதான் இதுக்கான காரணன்றதான் இந்த பெர்சியூம்டு இன்னோசன்ட் சொல்லுது. அதை பற்றி கூட நான் எழுதியிருந்தேன், அதை நான் அப்புறம் பேசுவோம். ஸோ ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி இதை சொல்லிட்டேன் இல்லையா, இது ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரிவ்யூ மட்டும் பேசுங்கன்றதுக்காக இதை சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை.